Hello guys, welcome and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses and nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. July 7th ESIC exam வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க. ஸோ எப்பவும் போல Meet International Academy ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணணும் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டியும் ESIC கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிராஷ் கோர்ஸ் பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ESIC கிராஷ் கோர்ஸ் அட் பாண்டிச்சேரி. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் எக்ஸாக்டாக பாண்டிச்சேரியில் தான் வந்து நடக்க போகுதுங்க. ஸோ லைவ் செஷனும் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போய் அந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இந்த கிளாஸஸ் வந்து எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு பாருங்கள். 35 days வந்து இருக்க போகுது. அதாவது 1st June 5th July வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த கிளாஸஸை எப்படி வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ESIC சிலபஸ் நர்சிங் கண்டென்ட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 35 days வந்து வச்சிருக்காங்க. இங்கே வந்து நர்சிங் கண்டென்ட் ரிவிஷன் வந்து ரொம்பவே முக்கியம். எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நர்சிங் கண்டென்ட் ரிவிஷன் செஷன் வந்து வச்சிருக்காங்க. 35 days ப்ரோக்ராம் இது. ஸோ 1st June 5th July வரைக்கும் இருக்க போகுது. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ESIC டெஸ்ட் சீரிஸ் சப்ஜெக்ட் வைஸும் டெஸ்ட் வைக்க போகிறாங்க. மார்க் டெஸ்ட் அதாவது ஒரு கிராண்ட் டெஸ்ட்டாகவும் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 days வந்து இருக்க போகுது. எது கூடவே அப்படின்னா இந்த சிலபஸ் நர்சிங் கண்டென்ட் ரிவிஷன், ESIC சிலபஸ் நர்சிங் கண்டென்ட் ரிவிஷன், இது கூடவே இந்த மார்க் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. எப்படி வந்து அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 days வந்து இருக்க போகுது. அதாவது 1st June 30th June வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்க போகுது. சரியா, ஃபைன். ஸோ எப்படி வந்து நாங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுறது? என்னால் வந்து டேரெக்டாக வந்து அட்டன் பண்ண முடியாது, என்னால் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ண முடியும், ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்லைன்லையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஆன்லைன்லையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஹைப்ரிட் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் கிளாஸ் ரூமில் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு வந்து நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அது கூடவே நீங்கள் அட்டன் பண்ணுற கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் செஷனாகவும் அவைலபிளாக இருக்கும். சரியா, ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் ஆன்லைன். ஒருவேளை உங்களால் டேரெக்டாக வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் அதாவது லைவ் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். கூடவே ரெக்கார்டட் செஷனும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஆஃப்லைன் பாண்டிச்சேரியில் கிளாஸ் ரூமில் டேரெக்டாக போய் அட்டன் பண்ணுங்கள். அப்படி உங்களால் முடியல அப்படின்னா ஆன்லைன், அதை நீங்கள் ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அது கூடவே உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனும் ஆக்சசபிளாக இருக்கும். சரியா, ஃபைன். ஸோ எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் தான் வந்து கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் நோ நீட் டு வரி அபவுட் தட். ஸோ 2000+ கேண்டிடேட்ஸ் இது வரைக்கும் பிளேஸ் ஆகிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உடனே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து வீடியோ கடைசியில் பார்ப்போம். ஸோ காண்டாக்ட் டீடைல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 9773745396 அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 8939890643. சரிங்களா, ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது ஆன்லைன் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ். சரியா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 35 days நர்சிங் கண்டென்ட் ரிவிஷன் இருக்க போது 1st June 5th July வரைக்கும். அதாவது July 7 வந்து எக்ஸாம், July 5th வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. ஸோ எவ்ரிடே வந்து 6 hours லைவ் கிளாஸஸ் 3 PM to 9 PM வரைக்கும் லைவ் கிளாஸ் இருக்க போகுது. அதாவது இந்த லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனாகவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரியா, டோட்டலாக கண்டென்ட் ரிவிஷன் ஆஃப் நர்சிங் சப்ஜெக்ட்ஸ், அல்ட்ரா ஃபாஸ்ட் ரிவ்யூ ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், மேஜிக் பில் செஷன் அண்ட் ஒன்லைனர்ஸ் பிஃபோர் த எக்ஸாம். இந்த மேஜிக் பில்ஸ் அண்ட் ஒன்லைனர், இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன், இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியம் எக்ஸாம்ஸுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கவர் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆப் ஆக்சஸ் வந்து கிடைக்க போகுது. ஆப் ஆக்சஸில் தான் நீங்கள் லைவ் கிளாஸ் ஆகட்டும், இல்லை ரெக்கார்டட் செஷன் ஆகட்டும், இல்லை ஸ்லைட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஈவன் இந்த மார்க் டெஸ்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறது இந்த ஆப்பில் தான். அந்த ஆப் ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7th July வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்சசபிளாக இருக்கும். அண்ட் கிராண்ட் மார்க் டெஸ்ட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ இதில் வந்து என்ன பியூட்டி அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. கிராண்ட் மார்க் டெஸ்ட்டும் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் OMR ஷீட்டில் வந்து எக்ஸ்போஷர் ஆகணுமோ அந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. சரியா, எப்படி வந்து நார்சரி எக்ஸாமுக்கு வந்து CBT அந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே OMR ஷீட்டில் நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்ற ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்ஸோ நீங்கள் ஈஸியாக இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஸோ 30 சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 100 MCQs ஈச் டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 100 MCQs இருக்கும். அது மாதிரி 30 MCQ சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. சரியா, ஃபைன். அது மட்டும் இல்லாமல் 15 கிராண்ட் மார்க் டெஸ்ட் வந்து இருக்க போது. ஒவ்வொரு கிராண்ட் மார்க் டெஸ்ட்லையும் 100 MCQ இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் பியூட்டி என்ன அப்படின்னா இந்த நீங்கள் எழுதின அந்த மார்க் டெஸ்ட், அந்த டெஸ்ட்டை வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 to 11 வந்து உங்களோட டிஸ்கஷன் செஷனும் இருக்கும். சரியா, ஸோ அதனால் உங்களுக்கு ரேஷனலைசேஷன்லேருந்து எப்படி இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறது, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் எப்படி வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் செஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4500 MCQs வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு. சரியா,
மற்றபடி உங்களுக்கே தெரியும் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் தான் வந்து கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறாங்க. டோட்டலாக எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கண்டென்ட் ரிவிஷன் இருக்க போது, டெஸ்ட் சீரிஸ் இருக்க போது, ஸ்கில் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் ஹை குவாலிட்டி டெஸ்ட் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன். ஸோ ப்ராப்பரான ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. சரியா? ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஏசி கிளாஸ் ரூம் செட்டப் தான். சரியா? ஸோ டெடிகேட்டட் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்க போது, ப்ராப்பரான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஃபேக்கல்டிஸ் அண்ட் உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். ஸோ நத்திங் டு வரி அபவுட் தட். சரியா? ஸோ லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்க, எந்த லாங்குவேஜில் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் வந்து கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற போது டவுட் கிளியரிங் செஷன் மட்டும் ப்ரைமரி லாங்குவேஜான தமிழ்லையோ இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து வரீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜில் உங்களோட டவுட்ஸ் வந்து அவங்க சால்வ் பண்ணுவாங்க. சரியா? மோஸ்ட்லி இந்த ப்ரைமரி லாங்குவேஜ் இஸ் கோயிங் டு பி இங்கிலீஷ். ஓகே, ஃபைன். அண்ட் பேக்கேஜ் பற்றி பார்த்துருவோம். கோர்ஸ் ஃபீ பேக்கேஜ் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கேஜ் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டென்ட் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் வித் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன். ஓவராலாக இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லாமே அதில் வந்துடும். சரியா? பேக்கேஜ் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் வித் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன். அந்த கண்டென்ட் ரிவிஷன் மட்டும் இதில் இருக்காது பேக்கேஜ் 2ல. சரியா? ஸோ கோர்ஸ் டீடைல்ஸ், கோர்ஸ் ஃபீஸோட டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். பேக்கேஜ் 1ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4720 வித் ஜிஎஸ்டி. ஓகே, ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 25% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா 3540 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே பேக்கேஜ் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து 1770 ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு செஷன் எக்ஸாமுக்கு முன்னாடி இஎஸ்ஐசி எக்ஸாம் வந்து பல பேரோட ட்ரீமாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அருமையான ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணியோ இல்லை அதை கூகுள் டாஸ்பாரில் டைப் பண்ணியோ நீங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டில் இருக்கீங்க, 25% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட நம்பரை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதாவது 8939890642 இல்லைனா 7871015280 இந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 25% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். சரியா? ஆப் வேலிடிட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 7 ஜூலை 2024 வரைக்கும் தான் ஆப் வேலிடிட்டி. ஆஃப்லைன் கிளாஸ் வெனியோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. நம்பர் 4 பஜனை மண்டபம் ஸ்ட்ரீட், நியர் இந்திரா காந்தி ஸ்டாச்சு, ஆப்போசிட் டு ஹோட்டல் சர்குரு, பாண்டிச்சேரி. பின்கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருவேளை டவுட்ஸ் இருந்துச்சு இந்த அட்ரஸை ரீச் பண்ணுறதுல அப்படின்னா இவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரியா? ஃபைன். ஸோ இதுதாங்க டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க வந்து கிளியராக என்னென்ன நாளில் என்னென்ன கிளாஸஸ் நடக்க போகுது, என்னென்ன டெஸ்ட் சீரியஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லோவாக இதை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. டே 1லேருந்து டே 30 வரைக்கும் எப்படி வந்து இந்த செஷன் இருக்க போகுது அப்படின்றத டிரான்ஸ்பரண்ட்டாக கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சாட்டர்டே டே 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இன்னைக்கு அனாட்டமி, ஃபிசியாலஜி அண்ட் சைக்காலஜி. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐசி மாக் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாக் டெஸ்ட்டோட கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பண்ணுவாங்க. சரியா? அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ரிவிஷன் செஷனோட டைம் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன், 3 PM to 9 PM. அடுத்து டெஸ்ட்டோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து டெஸ்ட் இருக்கும். 3 PM to 9 PM வந்து கண்டென்ட் ரிவிஷன் இருக்கும். அந்த இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்கும். அந்த டெஸ்ட் சீரிஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா 9 AM to 11 AM பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டெஸ்ட் இருந்தீங்களோ அந்த டெஸ்ட்டை வந்து கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கும். சரியா? ஃபைன். ஸோ இது மாதிரி 30th ஜூன் வரைக்குமே வந்து உங்களுக்கு கண்டென்ட் ரிவிஷன், எக்ஸாம்ஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் இது வந்து இருக்க போகுது. அண்ட் டே 32nd, டே 33, அதாவது ஜூலை 1, ஜூலை 2, ஜூலை 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிராண்ட் மாக் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன்ஸ் 1st, 2nd, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 கிராண்ட் மாக் டெஸ்ட் இருக்க போகுது, ரிவிஷன் இருக்க போகுது. மற்றபடி லாஸ்ட் 3 days 4th ஜூலை, 5th ஜூலை அண்ட் 6th ஜூலை பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன், 7th ஜூலை சண்டே அதாவது எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. சரியா? ஸோ இப்படி தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து இருக்க போகுதுங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ட்ரீம் என்ன அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இஎஸ்ஐசி எக்ஸாம் அப்படின்றது பல பேரோட ட்ரீமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்ற அந்த சேனல் வந்து தெரியாமல் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் சேனல். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள், மாக் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களால் ரீச் பண்ண முடியும் உங்கள் கோலில். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன்.